ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியா இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கிட்டு சரியான பல்பு வாங்கிட்டாங்க, மொக்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை சொல்லலாம். இந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயனும் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட வக்கீலை கடத்தி வச்சாங்க இல்லையா, அதனால் இந்த ஜட்ஜுன்னுக்கிட்டு போதிய ஆதாரங்கள் இல்லாததுனாலும் அந்த எஸ்எஸ்கேவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாததுனாலையும் அவரோட கருணை அடிப்படையில் அவர் இந்த எஸ்எஸ்கேவை இந்த நீதிமன்றம் ஜாமீன் வழங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கிடுறாங்க. ஐயோ என்னடா இது இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்துற மாதிரி இருக்கு நம்ம இலக்கியாவுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அயோக்கியரங்கு இப்படி ஒரு தீர்ப்பாக ஐயோ என்னால் தாங்கவே முடியலையே கடவுளே, இந்த காலத்தில் நல்லதுக்கு காலமே இல்லையா, இப்படிப்பட்ட அநியாயம் பண்ணுறவங்களுக்கு அக்கிரமம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலத்தில் காலமா, என்னடா இது சாமி என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புலம்பி தள்ளிலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு எரிச்சல் நின்றுக்கிறாங்க நம்ம இலக்கியா. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த எஸ்எஸ்கே தான். இந்த நாதாரி மட்டும் அந்த வக்கீலை கடத்தி வைக்காம எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி சொல்லிவிட்டானே. அதுக்கப்புறமா இந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கியா இனிமே இந்த எஸ்எஸ்கேவோட உடம்பு சரியாகிற வரையும் அவர் இதில் நீங்கள் தலையிடவே கூடாது. அவங்க விஷயத்தில் தலையிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களை தான் தூக்கி உள்ளே வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஷாக் ஆகுது நம்ம இலக்கியாவுக்கு. என்னடா இது ஜட்ஜி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இவர் உடம்பு சரியாகிற வரையும் அவர் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு மேலே அவர் கூடவே ஒரு நர்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. இந்த இலக்கியாவோ இல்லை அவங்க மனசுக்கு பாதிக்க தர மாதிரி யாராச்சும் கூட இருந்தாலோ அவங்கள பார்க்குற மாதிரி இருந்தாலோ அதுக்கு கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு போய் தான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துட்றாரு. ஐயோ இந்த ஜட்ஜி சரியான ஆளாக இருக்காரு போலப்பா, என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு, இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த காலத்தில் கூட இந்த மாதிரி அயோக்கியனுக்கும் இந்த மாதிரி ஒரு கேக்கு மாதிரிக்கும் தான் காலமே. ஏன்னா இவன் போய் எவ்வளோ பெரிய ப்ராடு வேலையெல்லாம் பண்ணியிருக்கான், எவ்வளோ பித்தலாட்ட வேலை, எவ்வளோ கேக்கு மாதிரி வேலை என்னென்ன பண்ணியிருக்கான். கடைசியில் இவனுக்கு போய் நல்ல காலமாக இவனை போய் ஜெயிலில் போடாமல் இவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே கேஸ் போட பார்க்குறாங்களே, இவங்கெல்லாம் உருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுன்னு வராங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்களுக்கு ஆட்டம் திண்டாட்டம் கொண்டாட்டம்னு அப்படியே ஊருப்பட்ட ஆட்டம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ சந்தோஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கின்னு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவங்களுக்கு அவனை எப்படி பழி வாங்கணுன்றது ஒரு எண்ணமாக இருந்தாலும் இப்போதைக்கு ஜட்ஜோட பேச்சை மதிக்கணும் அப்படின்றதுக்காக அமைதியாக வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தாட்சாயினி அஞ்சலி அந்த கார்த்தி 3 பேர் இருந்துக்கிட்டு அப்பா இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு அப்போவே தெரியும் நம்ம நல்லவங்க இல்லையா, அதனால தான் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது, அதனால தான் இப்போ உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு, இதுக்கு மேலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த அஞ்சலியும் கார்த்தியும் ஓஹோ ஆஹா ஏன்னு அப்படி புகழ்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு அவங்க வேலை நடந்துச்சு இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா இந்த தாட்சாயி இருந்துக்கிட்டு அதுக்கு தான் சொல்கிறது கொஞ்சமாச்சு அடக்கி வாசிக்கணுன்றது. ரசீனை போட்டால் இப்படி தான் ஆகும், கொஞ்சமாச்சு அடக்கி வாசிச்சுருந்தா இந்த பிரச்சனை வந்துக்குமா, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துருந்தா யாருக்கும் அந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நான் தான் பெரிய ஆள் நான்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நக்கலாக பேசி நிற்குதுங்க. அதுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு எஸ்எஸ்கே இப்போ தப்பிச்சிருன்னு நினைக்காத, எங்கள் வக்கீல் மட்டும் இப்போ இந்த இடத்துக்கு வந்துதானே வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதே வேறு, அவங்க இந்த இடத்துக்கு வராதனால தான் நீ தப்பிச்ச, ஒரு வேளை அவங்க இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்ல. ஓஹோ அது எனக்கு தெரியாதா, அது எனக்கு நல்லாவே தெரியுமே, அவங்க இங்கே வந்தால் கண்டிப்பாக நான் கோர்ட்லேருந்து அந்த ஜாமீன் வாங்கியிருக்க முடியாது, அதுவும் இல்லாமல் ஜெயிலே தான் இருந்திருக்கணும் கடைசி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அவங்க வாய்க்கு ஜிப் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிப் போட்டேன், என்ன பைத்தியக்கார மாதிரி உளர்றேன் அப்படின்னு சொன்னால், நான் பைத்தியக்காரன் இல்லைப்பா, உன் வக்கீல் தான் பைத்தியக்காரச்சு மாதிரி ஏங்கிட்ட மாட்டிக்கிட்டா, போய் அவளுக்கு யார்கிட்ட மாட்டுறதுன்னு ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு இதில் வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாமல் என்ன எங்கள் வீட்டு வழியாக போயிருக்கா போல், அதனால தான் ஏன் பொண்டாட்டி ஆட்சியாக இருக்கா இல்லையா, அவன் கடத்திட்டு அவன் வாய்க்கு பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு சேரில் போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. நான் என்னப்பா பண்ணட்டும், என் பொண்டாட்டிக்கு மேலே பாசம் அதிகம் இல்லை, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா, நான் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்ல. என்ன சொல்கிறேன், என்னால் ஒன்றும் நம்ப முடியலன்னு. ஒன்றும் நம்ப முடியா, இங்கே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்சாயணி இருந்துக்கிட்டு நேராக எடுத்து ஃபோனில் இருக்க வீடியோவை எஸ்எஸ்கேவுக்கு காட்டுறாங்க. உடனே என்ன ஆகுது, எங்கள் வக்கீலை கடத்திட்டீங்களா, அடப்பாவீங்களா, என்ன ப்ராப்ளம் பண்ணோம் நாங்களாம், உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, மனசாட்சியே இல்லையாடா, ஏன்டா எங்களை இப்படி சாவடிக்கிறீங்க, நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் கூட ஏன்டா எங்களை இப்படி உயிரை வாங்குறீங்க, உங்களுக்கு நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. நீ என்னதான் திட்டினாலும் சாப்பிட்டாலும் எங்களுக்கு அது பழிக்க போகிறதில்ல, ஏன் தெரியுமா, நீ நல்லவனே கிடையாது, நல்லவன்ல நீ கேடு கட்டவன், இந்த மாதிரி கேடு கட்டவன் ஒரு சாப்பிடலாம் எங்களுக்கு பழிக்கும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக பழிக்காது, கொஞ்சமாச்சும் மூளையாக பேசு, இந்த மாதிரி
கேடுகட்டத்தனமாக யோசிக்கிறதுனால தான் எல்லாமே தப்பாக நடக்குது. இனிமேலாச்சும் கொஞ்சம் திருந்தி பழகுங்க. எங்கள் யார்கிட்ட மோதணும், யார்கிட்ட மோதக்கூடாது, யார்கிட்ட சண்டை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தியோட நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான், உங்களை தூக்கி உள்ளா வச்சிருவேன். இப்போ கோர்ட்டில் ஜட்ஜி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? என் பேச்சுக்கு நீங்கள் வரவும் கூடாது, என் கண்ணிலையும் நீங்கள் முழிக்கக்கூடாது. ஒருவேளை உங்களால் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உங்களை தூக்கி உள்ளா வச்சிருவேன் ஜட்ஜே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்கள் சும்மா இருந்தாலும் நான் வந்து சீண்டுவேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட சண்டை பிடிக்கவும் கூடாது, என்னை எதுவும் பண்ணவும் கூடாது. ஏதாச்சும் பண்ணீங்க என் கூட இருக்கிற நர்ஸ் வந்து உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் காட்டிங்கிறாங்க. இந்த எஸ்எஸ்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு நின்றுக்கிறாங்க இலக்கியாவும் நம்ம எஸ்எஸ்கேவும் கௌதமும். ஏன்னா என்ன பண்ணுறது, இந்த அயோக்கியனுக்கு தான் காலம் போல், அதனால் அவனுக்கு தான் எல்லாம் இது பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மள நல்லா உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிதப்பதான முழிச்சுங்கிறாங்க. இருந்தாலும் இவனுக்கு இதுவே காலம் இல்லை. கண்டிப்பாக இவனை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாங்கள் பழி வாங்கியே தீருவோம். அன்னைக்கு இருக்கு இவனுக்கு இவனுடைய ஆட்டம் எல்லாத்தையும் அடக்கிறதுக்கான நாள் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போதைக்கு அமைதியாக அந்த இடத்துல வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.